நேட்டிவ்ஸ்னா யாரு? அந்தந்த நிலப்பரப்புக்குரிய மக்கள். ஸோ நேட்டிவ்ஸ்க்கு எது பலம் அப்படின்னா, அவங்களோட ஜீன் பலம். இன்னொன்னு அந்தந்த நிலப்பரப்புக்கான மரங்கள், அதுக்கப்புறம் ஆற்றல் அலைவரிசையோட ஒத்திசையக்கூடிய உடல்களை பெற்றவங்க இவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நேட்டிவ்ஸ் வந்து அங்கே இருந்தாங்க, பெஸ்ட் வெர்ஷனில் அவங்க உடல் இருந்தது அப்படின்னா, அவங்க உடல் வந்து மரங்களோட கனெக்ட் ஆகும். டவர் மாதிரி தானே, ஸோ கனெக்ட் ஆகும். நியூரலி எல்லாருமே கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ அந்த டெக்னாலஜி, அது வந்து ஒரு டெக்னாலஜி. அப்போ அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியாக, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய எந்த எமோஷன்ஸும் இல்லாமல் அவங்க இருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃபீல்ட்ஸுக்காக வந்து அந்த இடத்த கைப்பற்றுறது, வேறு சில விஷயங்களுக்காக அந்த இடத்த வந்து கைப்பற்றுறது, இப்படியெல்லாம் பண்ணி நேட்டிவ்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பலவீனப்படுத்துறது, அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க விடாம கெமிக்கலி இம்பேலன்ஸ் பண்றது, அவங்களுடைய நீர்நிலைகளை வந்து அசுத்தம் பண்றது, அவங்களுடைய பயிர் வகைகளை வந்து சேதம் பண்றது, மண்ணை வந்து இது பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பெண்களே கல்யாணம் பண்ணிக்கிறது, வேறு சில மனிதர்களால பிரச்சனையை உருவாக்கிட்டு இவங்க காப்பாத்தின மாதிரி போயிட்டு அவங்களோட பெண்களையே கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோய் வர வைக்கிறது, இந்த கிருமியை வச்சு பரப்பி நோய் வர வைக்கிறது, அதுக்கு வந்து மருத்துவம் பார்க்க வர வெளியில இருந்து ஆளுங்களை வர வைக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது போயிடும், கண்ணு போயிடும். கண்ணு போயிடுச்சுனாலே என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லை, அவங்க பயோஃபீல்டு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர்ஸ் வச்சு அந்த பெண்களை வந்து உடல்நிலை சரியில்லாத மாதிரியே வச்சிருக்கிறது எப்பவுமே. ஆண்களை வந்து வேறு சில விஷயங்கள் பணக்காரர் ஆக்குறோம் அந்த சமூகத்துல, நேட்டிவ் சமூகத்துல இருக்கிற ஆண்களை வந்து பணக்காரர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே ட்ராக் போடுறதுக்கெல்லாம் அவங்கள அனுப்புறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, வேற கும்பல் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது. ஆனா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இவங்களே அதை உருவாக்குவாங்க, இவங்களே பிரச்சனையை உருவாக்கி, இவங்களே காப்பாத்துற மாதிரி உருவாக்கி, இவங்களே இவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்க வைக்கிறது, ஒருத்தவங்க மேல பழி போடுறது, பொய்யா இவங்க தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லி பொய் பழி போட்டு நாடகத்தை ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு குரூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்களும் அந்த வயசானவங்களையும் வந்து நோய்வாய்ப்பட வச்சு அப்புறம் இவங்க அந்த வம்சாவழியெல்லாம் இவங்க கண்டினியூ பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கேட்டா அரச குடும்பம். ஆனா அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் தான் மன்னர் வம்சாவழி. அவங்களோட ஜீன் தான் பலமா இருக்கும். அவங்களுடைய மரபு வந்து வெளியில வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க, நியூரலி கனெக்ட் ஆயிடுவாங்க. அதை வந்து வர விட மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட அடுத்த தலைமுறை குழந்தைய வந்து கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாங்க. ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு நேட்டிவ் மரபுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ படங்கள்ல எல்லாம் எடுக்கிறாங்க. படங்கள்ல எப்படி இருக்கும், நேட்டிவ் வந்து முட்டாளா இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ சண்டை போடுறாங்க, அட்ரிலின் பம்புடா, ஏதோ சண்டை போடுறவங்க தான் நேட்டிவ் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பழங்குடி மரபு கிடையாது. பழங்குடி மரபுல இருந்த அறிவு வந்து அவ்வளோ பொக்கிஷமான அறிவுகள் அவங்களுக்கு இருந்தது. அவங்க மரபறிவு அப்படி இருக்கும். 5 எலிமெண்ட்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க மதம்ன்ற பேர்ல, பெரிய மதம்ன்ற பேர்ல நிறுவனதுக்கு அப்புறம் அந்த மதத்துல இருந்து எல்லாமே இவங்க சொல்றதையே வந்து பரப்ப முடியும் அப்படின்ற அந்த ஒரு அத்தாரிட்டி கையில கிடைச்சதுக்கு அப்புறம், இந்த பவரும் அத்தாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் மனுஷங்களோட மைண்டு மாறும் பாருங்க, ரொம்ப மோசமா மாறும். அப்பதான் அவங்களோட உண்மையான சுயரூபமே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்க யாரு எப்படி என்னன்னு தெரியாது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த பஞ்சபூதங்களை கும்பிட்ட மக்களுடைய நியூ இயரை கூட அவங்க வந்து அந்த மதம் சார்ந்த ஒரு நாளா மாத்துறாங்க. மாத்திட்டு இந்த 5 எலிமெண்ட்ஸை பிராக்டிஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் சூனியக்காரங்க, சூனியக்காரி அப்படின்னு சொல்லி அல்டர்னேட்டிவ் மெடிசன் பிராக்டிஸ் பண்ற எல்லாரையுமே கொடுமை பண்ணி, பெண்களா இருந்தா கற்பழிக்கிறது, அவங்க கிட்ட எல்லாம் அந்த பெண் மேல பழி சொல்லி
அந்த பெண்ணை மோசமா சித்தரிக்கிறது, எவ்வளோ பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை கொடுக்கறது. இன்னும் அந்த பெண்ணுக்கு அதையும் மீறி அந்த பொண்ணு தாங்கிட்டு நேட்டிவ் இதுவா இருந்துட்டாங்க, பிளட்டா இருந்துட்டாங்கன்னா, ஹோஸ்ட் போடுறது. தே ஹேவ் பெட்டர் டெக்னாலஜி. இவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, இவங்களுக்கு என்னென்ன மரபுல அறிவெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் அவங்களுக்கும் இருக்கு. இப்போ நம்ம கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன வருமோ அது வரைக்கும் தான் இல்லையா? அவங்களோட கான்ஷியஸ்னஸ் எல்லாம் அவங்க அன்லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் நல்லா பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நேட்டிவ்ல பெண்களை ஏன் இது பண்றாங்க, டார்கெட் பண்றாங்கன்னா, பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் ரைட் பிரெயின். அது ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். எங்கெல்லாம் நேட்டிவ் மரபு ஆக்டிவேட் ஆகுதோ அதுக்கு ஹிஸ்ட்ரி ஞாபகம் வரும். திருப்பி பழசெல்லாம் ஞாபகம் வரும். அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் உனக்கு உன் மரபுல என்ன அறிவு இருக்குன்றதெல்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ இது எல்லாமே இருக்கு. அந்த பெண்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அதை காட்டுக்கு போக வச்சிடுறது, வேட்டையாடி கொல்றது பெண்களை. அதுக்கப்புறம் அந்த பெண்களை மானபங்கப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, போஸ்ட் போட்டு டார்ச்சர் பண்றது, உயிரோட எரிச்சு கொல்றது, இது எல்லாத்தையுமே எல்லா சமூகத்திலயும் அவங்க பண்ணிட்டு வருவாங்க. அந்த பழங்குடி மரபை இது பலவீனப்படுத்துறதுக்கு முதல்ல அவங்க பெண்ணை அழிச்சிட்டா அவங்களோட மரபறிவு போயிடும். ஆணை அழிச்சிட்டா மரபே போயிடும். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க அனுப்புங்கன்னு சொல்லி இந்த மதம்னு வச்சிருப்பாங்கல்ல, அதுல அந்த பள்ளிக்கூடங்களை நடத்துவாங்க. பள்ளிக்கூடம் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க அங்க போய் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பழங்குடி மக்களுடைய குழந்தைகளை எடுத்து கூட்டிட்டு போய் அங்க படிக்க வைப்பாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி அறிவு இருக்கும், அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க மைண்ட்ல இது அறிவு கிடையாது, வேறு சில விஷயங்கள் இங்க இருக்கு, அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தாதான் அவங்க ரொம்ப வெகுலி. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ணிட்டீங்கனாலே எப்படி இருக்கும்னா, நேட்டிவ்க்கு ஐ இது பண்ணாது, தெரியாது. அந்த சென்சஸ் கொஞ்சம் கட்டுப்பட்டுரும். இவங்க இதை தான் பண்ணுவாங்க. இவங்களோட கான்சியஸ்னஸை இவங்க அந்த ஃப்ரீக்வன்சி பேண்டத்தை நல்லா வச்சிருப்பாங்க. அடுத்தவங்களோட கான்சியஸ்னஸோட அந்த அளவை குறைச்சு அவங்களுக்கு கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி எல்லா குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் டார்ச்சர் பண்றது. சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தங்க வச்சு அந்த குழந்தைங்களை அவ்வளோ சித்திரவதைக்கு உட்படுத்தி பலவீனமாக்கி அதுங்களை கஷ்டப்படுத்திட்டே இருந்தா அதுங்களுக்கு போக போக என்ன ஆகும், ஒரு சைக்கோபாத் மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துடும். காரணமே இல்லாம கஷ்டப்படுத்துறாங்கல்ல, காரணமே இல்லாம யாராவது அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இவங்க லெட்டர்ஸ் எல்லாம் கூட எழுதுவாங்க. நேட்டிவ்ஸ் அவங்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்புவாங்க, பொருட்கள் அனுப்புவாங்க, எல்லாமே அனுப்புவாங்க. அது எதுவுமே அந்த குழந்தைக்கு போக விட மாட்டாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் என்னால நேரடியா சொல்ல முடியல. அந்த குழந்தைக்கு எதுவுமே போகாது. அந்த குழந்தைக்கு அந்த நேட்டிவ்ஸ் மேலேயே வெறுப்பு திணிப்பாங்க. அவங்க தான் உன்னை கொண்டு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில இந்த குழந்தை வளர்ந்து அவங்க நேட்டிவ் இருக்கிற இடத்துக்கு போய் திருப்பி அவங்களுக்கு கெடுதல் பண்ணும். அவங்களுடைய குழந்தைய அவங்களுக்கு கெடுதல் பண்ணும். அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியாது. முழுக்க முழுக்க துரோகம் மட்டும்தான் இருக்கும். எல்லா கதைகள்லயும் பாருங்க, நேட்டிவோட இனத்தை அழிச்ச எல்லா கதைகள்லயுமே முழுக்க முழுக்க துரோகம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அதுவும் சைக்கலாஜிக்கலா எல்லாரையுமே அட்டாக் பண்ணி பலவீனப்படுத்தி இருப்பாங்க. அதையும் தாண்டி அவனாவது ஒருத்தன் பலமா இருக்கான் அப்படின்னா அவனை வாழவே விட மாட்டாங்க. ஸோ ரெட் இந்தியன்ஸ்ல ஆரம்பிச்சு ஈழம் வரைக்கும் நீங்க எப்படி பார்த்தாலுமே இந்த ஃபுல் சைக்கிள் முடிகிற வரைக்கும் இதே விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப நடக்கும். யூரோப் வரைக்கும் அதுதான், யூரோப்லயே தான் நடந்துச்சு. நேட்டிவ்ஸ் இல்லை, எங்க இப்போ நேட்டிவோட பிளட் லைன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. நேட்டிவோட பிளட் லைன் இன்னும் இருக்கு. அதை ஃபுல்லா வேனிஷ் பண்ண முடியாது. பிகாஸ் அது திருப்பி திருப்பி என்ன ஆகும், அப்டேட் ஆகணும். அந்த அப்டேட் ஆகிற அந்த நேட்டிவோட பிளட்ல இருந்து அமினோ ஆசிட்ஸும் வேறு சில என்சைம்ஸையும் இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. they will extract because அவங்களோட பிளட்டை அவங்க they call themselves illuminati. illuminatiனா என்ன பண்ணணும்,
ஃபர்ஸ்ட் லைட் அப் பண்ணணும் வேர்ல்ட. அதை பண்ண மாட்டாங்க. இவங்க ஹோஸ்ட் போட்டு டார்ச்சர் பண்றது, வேற மாதிரி சில வேலைகள் பண்றது, இதுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சாரி, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பிரமிட் சிம்பிளா இருக்கட்டும், ஐ சிம்பிளா இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல சிம்பிள். ஸோ அதனால அவங்க அடுத்தவங்களோட அந்த அடையாளத்துக்குள்ள இருந்துட்டு கெடுதல் பண்ணுவாங்க. அவங்க வர்ஷிப் பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய சத்தானிக் இதுவா இருக்கட்டும், அந்த வழிமுறைகளா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கொடூரமா கொடுமை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா வெளியில காட்டிக்கும் போது இவங்க வந்து இந்த நேம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லுமினாட்டி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த டவர் சிம்பிள், பிரமிட் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லெஃப்ட் ஐ, நாலேஜுக்கு ரைட் பிரெயின் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் ஐ. ஸோ அதனால இது வந்து வச்சிருப்பாங்க. பட் ஆப்போசிட்டா நடந்துப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தே நீட் தட். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட் இவங்க பிளட் லைன்ல வராது அப்படின்றதுக்காக இந்த வேர்க்கால்கள்ல ஒன்று விட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்க்கால்கள் எல்லாம் இன்னைக்கும் இருக்கு. அந்த மாதிரி நல்ல சோல்ஸ் எல்லாம் உங்களோட டிஎன்ஏக்குள்ள இருக்கும். இப்போ அந்த வேர்க்கால்கள் பட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த சோல் ஃபுல்லா இங்க இருந்து தொலைச்சி எரிஞ்சா மாதிரி தொலைஞ்சு போயிடும், இடம் கிடைக்காது. ஸோ நாம பெஸ்டா இப்போ பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நேட்டிவ் டிஎன்ஏ எந்தெந்த நிலப்பரப்புகள்ல எல்லாம் இருக்கோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி, அதுல வந்து ஜெனட்டிக் மெமரி இருக்கும். ஸோ எல்லாரையுமே ஒரே மாதிரி நம்மளால மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும், பெஸ்ட் வெர்ஷன். ஸோ அது எப்படி அப்படின்னா, உங்களோட நிலப்பரப்பில் யாருக்கு நேட்டிவ் டிஎன்ஏ இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு எடுத்து ரிசர்ச் பண்ணி அவங்க இதில் என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக சுரக்குது அவங்க உடம்புல அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். மூளை தான் வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி டோட்டலாக. இந்த மூளையில் என்னென்ன ஆசிட்ஸ் சுரக்குதோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்பைனல் கார்டு அங்கெல்லாம் நியூரலி கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இதில் சுரக்கிற அந்த ஒவ்வொரு சுரப்பிகளும் தான் உங்களுக்கு புரோட்டீன் என்ன அளவில் இருக்கணும், உங்களுக்கு கால்சியம் மெக்னீஷியம் எல்லாம் என்ன அளவில் இருக்கணும், இதெல்லாமே சொல்லும். நீங்கள் வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணாத எத்தனையோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, எத்தனையோ சுரப்பிகள் இருக்குது, கிட்டத்தட்ட 60,000 கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கிறது ஒரு 500 கிட்டன்னு வச்சுக்கலாம். அப்போது மற்றதெல்லாம் டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இந்த ஜீன் உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா குரங்கு கிட்ட இருந்து வரல, வெளியிலேருந்து வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குமோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். கான்ஷியஸ்னஸ் இந்த ஃப்ரீக்வன்சியில் லிமிட்டடாக இருக்குது. அப்போ மற்றதெல்லாமும் நமக்கு வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும்னா ஃப்ரீக்வன்சி மாறினா வேலை செய்யும். அது வரைக்கும் இதெல்லாம் டார்மெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? சரி, அப்போ இதில் இருக்கிறதுல நம்ம மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் ரீச் பண்ணணும்ல. அப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மனுஷங்க தான் மாறணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக நான் இந்த ஃபீல்டில் இருக்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் மாற்றுறேன் இந்த இடத்துல அப்படின்னா எல்லாருமே அதை வந்து தாங்க மாட்டாங்க. எல்லா உடல்களும் அதை தாங்காது. ஸோ இது வந்து அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு மாற்றிட்டே போகிறதுன்றதை விட பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு வழி தான் அப்படின்றது கிடையாது. அப்போது உடல் அதில் இருக்க பயோஃபீல்டை மாற்றிக்கிட்டு அந்த நேட்டிவ் எப்படி இருக்காங்களோ அவங்களோட எல்லாருமே இசைகிறது. நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அது பெட்டர் வழி இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே ஃப்ரீக்வன்சியை மாற்றி கரெக்டாக டியூன் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம எல்லாருமே நியூரலி கனெக்ட் ஆகிடுவோம். இது ஒரு விஷயம். ஸோ அதுக்கு உங்களோட ஒவ்வொரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய நேட்டிவ் பிளட் லைனில் வந்த மரபு முருகேற்றப்பட்ட ஒரு உடல் யார் அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டெம் செல்ஸ்லேருந்து மருந்து தயாரிக்கலாம். மருந்து தயாரித்து மற்றவங்களுக்கு கொடுங்க. அதை மற்றவங்க இப்போ நம்ம எப்படி ஒரு தடுப்பூசி எப்படி போடுறோம், யாருக்கு அந்த ஆன்டிபாடிஸ் உருவாகி இருக்கோ அவங்கக்கிட்ட இருந்து அதை எடுத்துட்டு திருப்பி அதே வைரஸையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம். அதனால என்ன ஆகுது, இந்த வைரஸும்
ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களோட உடம்புல வந்து இந்த ஜெனட்டிக் கோடும் போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க உடல் வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ப்ரோக்ராமையும் பார்த்து ஆன்டிபாடிஸை அது உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது, அதான் ஒரு கோப்பை நீரில் ஒரு துளி அமிர்தம் போட்டால் என்ன ஆகும், எல்லாமே அதே ஃப்ரீக்வன்சியில் மாறுதுல, அதே மாதிரி மாறிடும். இதே மாதிரி எல்லாரையுமே பெஸ்ட் வெர்ஷனில் மாற்றிக்கலாம். அவங்கவுங்க நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த நேட்டிவோடைய மரபு முருகேற்றப்பட்ட டிஎன்ஏவையும் ஸ்டெம் செல்ஸையும் வச்சு அவங்க எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷனில் இருப்பாங்க. நல்ல வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நேட்டிவோட அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த நேட்டிவ்ஸ் எல்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த நேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து இந்த நேட்டிவ்ஸை வந்து ஒரு சினிமா துறைக்கு எடுத்துகிட்டு போகிறது, அரசியல் துறைக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஏதோ ஒரு பொதுவாக எல்லாரும் பார்க்கும்படியான ஒரு துறைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்கள வச்சிருந்து கொடுமை பண்ணுறது, அவங்க வாழ்க்கையை சரியாக வாழ்வியல் முறை எடுத்துகிட்டு போக முடியாமல் பண்ணுறது, உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்துறது, ஒரு குடும்ப அமைப்பே இல்லாமல் அவங்கள பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி அவங்களோட ஜெனட்டிக்ல அவங்க எழுத வேண்டிய எந்த விஷயமும் எழுத விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி அவங்கள பலவீனப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சில பேருக்கெல்லாம் நான் யார் நேட்டிவ் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு ஸ்டெப் ஏதாவது எடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இதே விஷயந்தான் திருப்பி திருப்பி நடக்கும். இங்கே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து வெவ்வேறு சிவிலைசேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதில் எவால்வ்டான பீப்புள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த சோல் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ திருப்பி அவங்கெல்லாம் வரணும் அப்படின்னா கூட அந்த ஜெனட்டிக் மெமரி நமக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட டார்மண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் அன்லாக் பண்ணணும். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மெமரி வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதே குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் டார்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ரீக்வன்சியில் அது ஆக்சஸ் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி அன்பாக இருந்தால் எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ மோஸ்ட்லி இவங்க யூஸ் பண்ணுறது இந்த மக்களை வந்து கஷ்டப்படுத்தணும், லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பேர் யூஸ் பண்ணுற யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாளத்தை வச்சு மோதிக்க விடுறது, சண்டை போட்டுக்க விடுறது, ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட குற்றச்சாட்டு சொல்கிறது, இவங்களே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அவங்க தான் பண்ணாங்கன்னு குறை சொல்கிறது, இவங்க கிட்ட திரிச்சு விடுறது, அவங்க கிட்ட தப்பாக சொல்லி திரிச்சு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை தாண்டி பீப்புள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கணும். அந்த ஒற்றுமை, அந்த அன்பு, இதெல்லாம் வந்து மியூசிக்கால் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறுல நடந்த விஷயங்களே தான் திருப்பி திருப்பி நடக்கும். அதில் மாறாத ஒரு விஷயம் மியூசிக். இந்த இசை வந்து எல்லாரையுமே ஒன்று சேர்த்து வச்சிடும். அவங்க நேட்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த இசைக்கருவிகள் எடுத்துகிட்டு வந்து திருப்பி பழைய முறைகளை வந்து நாம் கொண்டு வரலாம். அந்த இசைக்கருவிகளை வாசிக்கிறது மூலிமா ஒவ்வொரு நெட்வொர்க்கில், நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளையுமே அது வந்து தூண்டி விடும். பெஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியில் வந்து அது வந்து இசைகிற மாதிரி, அந்த ஃப்ரீக்வன்சியும் இதுக்கும் வந்து இசைகிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கிற அந்த சூழ்நிலை ஏற்படும் போது இது வந்து அதுக்கு ரெசனேட் ஆகும். இந்த ஒரு நரம்புனா இந்த ஒரு நரம்பு, இந்த முதுகு தண்டுலேருந்து இதுக்கு போகிற அந்த ஒரு நரம்பு, இது மாதிரி எத்தனையோ இருக்குது. இந்த மாதிரி மியூசிக்கை வச்சு நம்மளால் நரம்புல விழுந்த முடிச்சுக்களை வந்து அவுக்க முடியும். இது பறை வந்து ரொம்ப பெரிய நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அந்த பறை அடிக்கும் போது உடம்புலேருந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் அப்படி இருக்கும், ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ அப்படி இருக்கும். ஸோ அப்போ தான் ஹோஸ்ட் எல்லாம் வந்து இறங்கும். இது வந்து ஒரு முறையாகவே தமிழ்நாட்டில் வந்து கடைப்பிடிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சாமி வந்து இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் தியரியில் இந்த 5 எலிமெண்ட்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இந்த பூத உடலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஒன்று ஒளி, லைட், இன்னொன்று ஒளி.
சவுண்டு. ஸோ இது 2மே வந்து ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்தும். அதில இந்த சவுண்ட் வந்து உடம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அதனால மியூசிக்க வச்சு மனுஷங்க எல்லாரையுமே அன்பா ஒண்ணா இணைக்க முடியும். அ பழைய அ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுங்க. அது எல்லாமே உங்களோட முதுகு தண்டுல இருந்து ஒவ்வொரு நியூரல் கனெக்ஷன்ஸா போகும். சரிங்களா? அதுல இருக்க நியூரோடாக்சின்ஸ கூட இந்த ஃப்ரீக்வென்சி வந்து பேலன்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஸோ மியூசிக்க வச்சு நம்மளால அவ்ளோ நல்ல விஷயங்கள பண்ண முடியும். ரீசர்ச் பண்ணுங்க. மொஹிகன்ஸ், அப்புறம் ஷாமனிக், பேகன் ஆர்டிஸ்ட்ஸ் எப்படி மியூசிக் யூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து அ ட்ரைபல் மியூசிக், ஆஃப்ரிக்கன் ட்ரைபல் மியூசிக், அந்த பெரிய பெரிய ஃப்ளூட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே, எப்படி நம்ம பாடி அந்த சவுண்டோட இசையுது, சிங்க்ரனைஸ் ஆகுது அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரீசர்ச் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நல்ல முறையில நம்மளால வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல எல்லாருமே இருக்க முடியும். ஸோ நேட்டிவ்ஸ் தான் ஹேவ் டு டேக் ஸ்டெப். கொஞ்சம் கூட யாருமே எஃபர்ட் போடல அப்படின்னா, ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உலகம் போகும். கான்ஷியஸ்னஸ் இவ்ளோ அளவுக்கு எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துலருந்து ரிவர்ஸ்ல போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபார்வர்ட்ல தான் எடுத்துட்டு போணும். நீங்க ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். ஸோ அதனால இது நம்ம எல்லாரோட பொறுப்பும் கூட. ரேடியேஷன்ஸ் உங்களோட பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். த வே யூ திங்க், த வே யூ ரியாக்ட், இது எல்லாத்தையுமே ரேடியேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இஃப் வி வேர் நாட் டேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கிற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இவங்க மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஜீன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கே திருப்பி இந்த இடத்துல வந்து இடம் இருக்காது. நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எல்லாமே தொலைஞ்சிரும். ஸோ அதனால தயவு செஞ்சு எல்லாருமே ஸ்டெப் எடுங்க. எல்லா நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸும் அவங்களோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு புக்ஸில் தேடாதீங்க, இன்டர்நெட்டில் தேடாதீங்க, கூகுளில் தேடாதீங்க. அது எதுவுமே வராது. எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் டேட்டா. ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரி உங்களோட பிரெயின்குள்ளே இருக்கும், உங்களோட ஜெனட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ ஆக்டிவேட்டட். எழுதுங்க எழுதுங்க, எவ்வளோ எழுதுறீங்களோ எழுதுங்க. இவங்க பண்ணதுலே மோசமான விஷயம் என்னன்னா, இப்படிதான் இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்களோட நமக்கு ஒரு ஒரு என்எல்பி மாதிரி அவங்களோட சிங்க்ரனைஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆக்சுவலி நம்மளோட ஹிஸ்ட்ரி எதுவுமே நமக்கு தெரியாது. வி ஹேட் டெக்னாலஜி, வி யூஸ் டெக்னாலஜி. நல்ல ஒரு இதை விட ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் என்ன பண்ணல, நமக்கு தெரிய வரல. ஸோ இந்த டவர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டவரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1800 காலகட்டத்திலையும் சில மக்களை வாழ வைக்க முடியும். அதே இடத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு நிலப்பரப்பில், அதே உலகத்தில் இருக்கக்கூடிய வேற நிலப்பரப்பில் அந்த மக்கள் அட்வான்ஸான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு சிவிலைசேஷனோட வாழ்ந்துட்டும் இருக்க முடியும். ஸோ வந்து டிஃப்ரென்ஸை வந்து ஏற்படுத்த முடியும். அப்படிதான் முன்னாடியெல்லாம் இருந்திருக்கு. நமக்கு தான் தெரிய வரல. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்ம ஜீன்குள்ளே தான் இருக்கும். நம்ம தான் அதை தோண்டி வெளியில் எடுக்கணும். இந்த எல்லா மக்களும், எல்லா நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனில் இருந்தால் தான் அவங்களோட ஜீனில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெமரி எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு அவங்களோட கவர்மெண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஆனால் பண்ணுறதில்லை. உண்மை அதுதான். ஸோ ஏன் அவங்க பண்ணுறதில்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு நேட்டிவே எலெக்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் வந்து கவர்மெண்ட்டில் வச்சாலுமே இந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு போனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த சிஸ்டமில் இங்கே வந்து ஒரு கர்மிக் லான்னு ஒன்று இருக்குது. பேசிக்காகவே கர்மிக் லான்னு ஒன்று இருக்கும்.
ஸோ இங்க வந்து எப்படி ஆசிட் மூவ் ஆகணும் அப்படின்றத பொறுத்து எல்லாத்துலயுமே கர்மிக் லா இருக்கும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கரன்சி நோட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நோட் வந்து ஹைலி ஆல்கலின். நல்ல ஆல்கலின். உங்களுக்கு நார்மலா ஒரு பேப்பர தொட்டீங்கன்னா, அந்த பேப்பர்ல உங்களோட எலக்ட்ரான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறது. உங்களோட கையில இருந்து எலக்ட்ரான் வந்து பேப்பருக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, கம்மி ரேட்ல இருக்கும். ஆனா, அதே ஒரு கரன்சி நோட்ட நீங்க தொட்டீங்க அப்படின்னா, நல்லா டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ, இப்ப அது எங்க அது டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு பாருங்க பார்க்கலாம். அது ஒரு பாண்ட். அது ரிட்டர்ன் பாண்ட். இதுக்கு தான் இங்க வந்து தாந்திரிக் பிராக்டிஸ்ல வந்து ஒரு 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 பிராக்டிஸ் இருக்கு. என்னன்னா, நோட்ஸ வச்சுட்டு தே வில் கவுண்ட். அவங்களுடைய ஆசிட வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்க வந்து நோட்ஸ வச்சு கரன்சிய வச்சுட்டு தே வில் கவுண்ட். அது பண்ண தேர் ஆசிட் வில் கெட் பேலன்ஸ்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நோட்ஸ் வந்து ஒரு பாண்ட் மாதிரி, ஒரு டீட் மாதிரி. இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஆசிட் டு அனதர் சிஸ்டம். இன்னொரு பர்சனுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ பாருங்க, ஒரு கரன்சிக்கு வந்து இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்ல போய் அந்த பொசிஷன்ல உட்கார்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. இங்க வந்து ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்கன்னா, தே ஹாவ் டு பே அ பிரைஸ் ஃபார் இட் ஃப்ரம் தேர் சோல். ஸோ அங்க போய் உட்கார்ந்தாலே அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் வர மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகி இருக்கு. இந்த சிஸ்டம் டிசைனே அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால தான் நல்லவங்களே அங்க போனாலும் தேர் மைண்ட் வில் சேஞ்ச். ஸோ அதனால நம்ம வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்ரெடி ஹைலி ஆல்கலைனா இருக்காங்க. ரொம்ப ஏஜ்டா வேற இருக்காங்கன்னா, தே கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்னு அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கு. நார்மல் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்குன்னா, அதையும் அவங்களால பொருத்தி பார்க்க முடியாது. அதுக்கு மேலேயும் தெளிவா சொல்லணும்னா, அவங்க கண்ட்ரில ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க கண்ட்ரில இருக்க நேட்டிவ்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு, இமிகிரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்திட்டு, இவங்க தான் இமிகிரண்ட்ஸ்ன்றதையும் மறந்துட்டு, எந்த நாட்டுல எல்லாருக்குமே வீடு, எல்லாருக்குமே ஃப்ளாட்டு, எல்லாருக்குமே கடனே இல்லாம ஒருத்தங்க வச்சிருக்காங்களோ, அந்த நாட்டு மேலேயே போய் போர் தொடுத்து, அந்த நாட்டோட அதிபர கொல்ற அளவுக்கெல்லாம் இவங்க போயிருக்காங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. ஒரு என்ன மாதிரியான ஒரு புரிதல் அவங்க கிட்ட இருக்கும். என்ன மாதிரியான எம்பாத்தா அவங்க இருப்பாங்கன்னு நம்ம யூகிக்க முடியுது இல்லையா? ஸோ இதுக்கு மேல வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் கவர்ன்மெண்ட் சைட். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எல்லா மக்களும் அவங்க நாட்டுல இருக்க அத்தனை பேரையுமே பெஸ்ட் வெர்ஷன்ல வச்சுக்கிட்ட ஒரு நாடு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட சொல்றது ஜப்பான் சொல்லுவேன். ஜப்பான் வாஸ் லைக் ரொம்ப ஹெட்டா இருக்காங்க. அவங்களுக்கு நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமே அவங்க ரீசர்ச் பண்ணி அவங்க பீப்புள வந்து அவ்ளோ பெஸ்ட் வெர்ஷன்ல வச்சிருக்காங்க. மத்தவங்க அத பார்த்து கத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. ஸோ அத தவிர மத்தவங்க எல்லாருமே இன்னும் சில பேர் எல்லாம் இருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியல. ஸ்விஸ் சொல்லலாம், டென்மார்க் சொல்லலாம், நெறைய பேர் வந்து சொல்லலாம். இப்படி ஆனாலும் அந்த பயோ ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. அதெல்லாம் வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல அப்படி இருக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறது வந்து ஜப்பான் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நாம எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா, முடியாதுன்றது தான் உண்மை. ஸோ வி ஹாவ் டு டேக் ஸ்டாண்ட். யாரெல்லாம் நேட்டிவ்ஸ் இருக்கீங்களோ, நீங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும். அண்ட் என்னால சொல்ல முடிஞ்சது இவ்வளோதான். ஐம் ஹியர் டு ஜஸ்ட் லெட் யூ நோ. இந்த மெசேஜ் வந்து உங்ககிட்ட போணும், அவ்வளோதான். இதுதான் என்னோட பர்பஸ் இங்க. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸோ இல்லை இந்த மாதிரியான புரோட்டீன் குறைபாடோ தான் மக்களை வந்து லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்த வைக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே அவங்க பெஸ்ட் வெர்ஷனில் இருப்பாங்க. அதுக்காக வந்து நாம் வந்து அடுத்து ரொம்ப அதிகமாக இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேறு மாதிரி நாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் கூட இல்லை. ஸ்லோவாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மனுஷங்க எல்லாரையும் பெஸ்ட் வெர்ஷனாக வச்சுட்டோம்னாலே வி கேன் இதே நம்ம வந்து ஒரு 1000 years கிட்ட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும்.
அதுவே பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ ப்ராசஸ் பண்ணி எடுக்க நாம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து இதுலயே வந்து அப்கிரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.